ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள அஷ்டலிங்கங்களின் தரிசன பலன் பற்றி. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த லிங்கம் சிறப்பு என்று பார்ப்போம். முதலில் ராஜகோபுரம் முன்பு எரியும் தீபம் முன்பு நாம் நமக்கு தேவையானதை முழுவதுமாக கூற வேண்டும். அதற்கு பின்பு கிரிவலம் தொடங்க வேண்டும். கிரிவல பாதையில் அமைந்துள்ள இந்திரலிங்கம், இந்த லிங்கத்தை தேவர்களின் தலைவன் இந்திரன் தினமும் இந்த லிங்கத்தை வழிபட்டு செல்வதாகவும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் இந்திர பதவி நிலைக்க வேண்டும் என்பதற்காக இந்திரன் அண்ணாமலையாரை வழிபட்டதாகவும் அவருக்கு சிவபெருமான் சுயம்பு லிங்கமாகவும் காட்சி தந்ததாகவும் மற்றொரு தகவலும் சொல்லப்படுகிறது. இந்த லிங்கத்தை வழிபட்டால் செல்வம் பெருகும், பதவி உயர்வு, பணியிட மாற்றம், பாதுகாப்பான வேலை போன்றவைகள் கிடைக்கும். ரிஷபம், துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பு தலமாக விளங்குகின்றது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது அக்னிலிங்கம். இரண்டாவதாக இடம்பெற்றுள்ள அக்னிலிங்கம் தென்கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. கிரிவல பாதையில் மற்ற அனைத்து லிங்கங்களும் வலதுபுறம் அமைந்திருக்க அக்னிலிங்கம் மட்டுமே இடப்புறம் அமைந்திருக்கும். அக்னிலிங்கத்தின் கீழ்ப்புறம் அக்னி தீர்த்தம் அமைந்துள்ளது. சந்திரனுக்கு சிவபெருமான் லிங்க வடிவமாக காட்சி தந்ததாக சொல்லப்படுகிறது. அக்னிலிங்கத்தை வழிபட்டால் நோய்கள் விலகும், பயம் நீங்கும், எதிரிகள் தொல்லை இருக்காது, மனக்குழப்பம் தீர்ந்து மனம் வலிமை கொள்ளும். சிம்ம ராசிக்காரர்களுக்கான சிறப்பு வாய்ந்த தலமாக திகழ்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது யமலிங்கம். கிரிவல பாதையில் 3வது லிங்கம் யமலிங்கம். யமராஜன் அங்க பிரதட்சணமாக கிரிவலம் சென்று சிவனை வழிபட்டார். அவர் கிரிவலம் நிறைவு செய்த இடத்தில் தாமரை மலர்ந்தது. அதில் இருந்து ஜோதிமயமான ஒரு லிங்கம் தோன்றியது. அதுவே யமலிங்கமாகும். பூமியில் மனிதர்களின் உயிரை எடுக்க வரும் யமதூதர்கள் இந்த லிங்கத்தை வழிபட்ட பிறகே தாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்வதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த லிங்கத்தை வழிபட்டால் யம பயம் நீங்கும், நீதி நெறி நிலைக்கும். இங்கு மனமுருகி பிரார்த்தனை செய்தால் பொருளாதார கஷ்டங்கள் நிவர்த்தியாகும், சகோதரர்களின் உறவு நீடிக்கும். விருட்சிக ராசி அன்பர்களுக்கான சிறப்பு வாய்ந்த தலமாகவும் விளங்குகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க உள்ள தலம் நிருதிலிங்கம். 4வதாக அமைந்துள்ள நிருதிலிங்கம் தென்கிழக்கு திசையில் அமைந்துள்ளது. சனி தீர்த்தம் அருகே இந்த லிங்கம் அமைந்துள்ளது. அஷ்டதிக்கு பாலகர்களின் ஒருவரான நிருதீஸ்வரருக்கு சிவன் காட்சி கொடுத்த இடம் இதுவாகும். சிவபெருமான் பார்வதிக்கு காட்சி கொடுத்ததும் இந்த இடத்தில்தான். நிருதிலிங்கத்தை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ஜென்ம சாபம் நீங்கும், நிலைத்த புகழ் கிடைக்கும். மேஷ ராசிக்காரர்களுக்கு சிறப்பு தலமாக இத்தலம் விளங்குகிறது. அடுத்ததாக வருணலிங்கத்தை காண்போம். வருணலிங்கம் 5வதாக அமைந்துள்ள லிங்கம். இது மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. இந்த லிங்கத்திற்கு அருகே உள்ள தீர்த்தம் வருண தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. கிரிவலம் சென்ற வருண பகவானுக்கு சிவபெருமான் நீரின் வடிவில் காட்சி கொடுத்த இடத்தில் வருணலிங்கம் உருவாகியுள்ளது. இந்த லிங்கத்தை வழிபட்டால் நீர் சார்ந்த நோய்கள், கொடிய நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். சனி பகவானின் அருளும் முழுமையாக கிடைக்கும். மகரம், கும்பம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பு தலமாக விளங்குகின்றது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது வாயுலிங்கம். 6வதாக அமைந்துள்ள லிங்கத்திற்கு வாயுலிங்கம் என்றும் பெயர். வடமேற்கு திசையில் இந்த லிங்கம் அமைந்துள்ளது. இது வாயு பகவான் வழிபட்ட லிங்கமாகும். இங்கு வாயு பகவானிற்கு சிவபெருமான் பஞ்ச கிருத்திகா என்ற தேவலோக மலரின் நறுமணமான காட்சி கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த லிங்கத்தை வழிபட்டால் கண் திருஷ்டி, இதய நோய்கள் நீங்கும், மன நிம்மதி உண்டாகும், சுவாசம் தொடர்பான நோய்களும் குணமாகும். கடக ராசிக்காரர்களுக்கு சிறப்பு தலமாக விளங்குகின்றது. அடுத்ததாக நாம் பார்க்க உள்ள லிங்கம் குபேரலிங்கம். 7வது லிங்கம் வடக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. குபேரன் அண்ணாமலையாரை வணங்கி இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்றார். செல்வ செழிப்பில் இருந்து வறுமை அடைந்தோர் பழையபடி செல்வம் அடைய அருள் பொழிகிறார். மற்றும் அனைவருக்கும் செழிப்புடன் வாழ இந்த லிங்கத்தை வழிபடுதல்
சிறப்பு. தனுசு மீனம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பு தலமாக விளங்குகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க உள்ள லிங்கம் ஈசானிய லிங்கம். கிரிவல பாதையில் கடைசியாக அமைந்துள்ளது ஈசானிய லிங்கம். வடகிழக்கு திசையில் இந்த லிங்கம் அமைந்துள்ளது. நந்தி பகவான் கிரிவலம் வந்தபோது அண்ணாமலையாரின் தரிசனம் பெற்ற இடமாகும். இந்த லிங்கம் ஈசானிய தேவர் வழிபட்டதாகும். சிவபெருமான் ஒருவரே நிலையானவர் என்பதை உணர்த்துவதே இந்த லிங்கத்தின் தாத்பரியம். இந்த லிங்கத்தை வழிபட்டால் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெறலாம், அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும், நினைத்த காரியம் கைகூடும், மனம் ஒரு நிலை அடையும். மிதுனம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சிறப்பு தலமாக விளங்குகின்றது. அடுத்ததாக கிரிவல பாதையில் தொடர்ந்தால் ராஜகோபுரம் அடைந்து முழுமையாக கிரிவலத்தை முழுமை பெற வைக்கலாம். இத்தனை லிங்கங்களை பார்த்த பிறகு கடைசியாக ராஜகோபுரத்தை அடைவோம். ஈசானிய லிங்கம் முடித்து அடுத்ததாக ராஜகோபுரத்தை அடைவோம். ராஜகோபுரத்தில் முழுமையாக நாம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஏற்றாற்போல் முழு பலனை பெற்று ஆனந்தம் பெறலாம். எங்கும் இல்லாத பேரருள் கொடுக்கும், எங்கும் காண கிடைக்காத அஷ்டலிங்கங்களின் பலன்களையும் முழுமையாக பெற்று இன்புறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இதை போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை காண ஜெம்பக்தியில் இணைந்திடுங்கள். நன்றி, வணக்கம்.